எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள் மற்றும் பொது பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற பற்றி இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு வணக்கம். ஜூலை மாத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக துலாம் நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமையவிருக்கு சார்? துளாராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான அற்புத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். துளாராசி ஒருத்தரை பார்த்தோன்னே இட போடக்கூடிய மனசு. ஒரு விஷயத்தில் ரொம்ப யோசித்து தான் செயல்படுவாங்க. தனித்துவமாக தெரிவாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100ல் எமாங் திஸ் 100ன்னு சொல்ல மாட்டாங்க. இதுலேருந்து தனித்துவமாக இருக்கக்கூடிய மைண்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் இனிமேல் பேசாமல் எந்த காரியம் நடக்காது, பேசினா தான் நடக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமண விஷயங்கள், மறுமணம், திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கும். பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படணும். சிட் ஃபண்ட்ஸில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமண சம்பந்தமான காரியங்கள் வெளியில், அதாவது அந்த பேச்சுவார்த்தைகள் கரெக்டாக முடிகிற வரைக்கும் வெளியில் பேசப்படாது. நிறைய விஷயங்கள் முந்தியெல்லாம் இவங்க பேசி அந்த காரியம் நடக்காமே போயிருக்கு. இந்த மாதத்தில் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக, எதையுமே காரியம் நடந்ததுக்கப்புறம் தான் பேசுவேன் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பொது பிஸ்னஸ் சம்மந்தமான சிந்தனைகள் மனசில் தோணும், லாபத்தை கொடுக்கும். யார் எதிரிங்கிறது கண்ணுக்கு தெரிய வைக்கும். யார் மறைமுக எதிரி, நேர்முக எதிரின்னு தெரிய வச்சிடும். துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துருக்கும். வர 17ஆம் தேதி மட்டும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் பண வரவுகள் கூடி வந்துடும். பேச்சில் பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துருக்கிறவங்க கவனம் தேவை. சாப்பாடு விஷயத்தில் டாக்டர் இது வேண்டாம் அது வேண்டான்னா டக்குன்னு இல்லை, நான் 1/2 கிலோ ஜிலேபி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டாக்டரை சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. நான் அந்த சுவாமிக்கு விரதம் இருக்கேன், இந்த சுவாமிக்கு விரதம், கரெக்டு தான். பட் நம்ம உடம்பு ஒத்துழைக்கிறதாங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகளுக்கு நல்லா இருக்குது. இந்த மாத கடைசியில் அவ்வளோ சிறப்பு இல்லை. ஒரு விஷயத்தை சொல்லி காப்பாற்றுறதுக்கு தடுமாறுவாங்க. முந்தி டயத்தை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. 5 மணினா 5 மணி, 6 மணினா 6 மணி. இப்போ அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் தடங்களாக இருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொலிட்டிக்கலில் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஒரு பொருளை வைத்து அதன் மூலமாக பணம் பெற்றால் திருப்பி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். தங்கத்தையோ எதையோ ஒன்று வச்சு எடுத்தால் கஷ்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. சொந்த பந்தங்கள் கண்டிப்பாக உதவிகள் செய்வார்கள். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். புது வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். தூர பிரயாணம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே பேசினாங்கன்னா இவங்க கெட்டவங்கன்னு பேர் வாங்கிடுவா. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக யோசித்த ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. தொழில்துறையில் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. அப்பாவை எடுத்து பேசிட்டா ரொம்ப நேரம் வருத்தப்பட்டு திருப்பி தானே போய் சாரி கேட்பாங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக இருக்கும். ஆயுள் காலத்தில் அரியரை முடிக்க முடியாதுன்னு நினச்சவங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சான்சஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருந்துருக்கு. குழந்தைகளுக்கான படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி சார்? பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக இந்த விஷயங்கள்லாம் போகும். அவங்க ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்களில் கவனக்குறைவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாறும். ரொம்ப நாளாக இருந்த கவலைகள்லாம் தீரும். இப்போ இவ்வளோ படுத்தி எடுக்கிறானேன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்? பொதுவாக உங்களுக்கு கழுத்து சம்மந்தமாக, கேஸ்ட்ரிக் சம்மந்தமான ப்ராப்ளம், அதே சமயத்தில் கால் மூட்டு சம்பந்தமான உபாதைகள், ஆர்த்ரைட்டிஸ், இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயம்?
துளாராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் அவர்கள் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. உங்கள்கிட்டயும் ஹெல்ப் கேட்டு உங்கள்கிட்டையும் காசு வாங்கி அவாட்டையும் வாங்கி அவங்ககிட்டையும் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா போதும். அதேமாதிரி 1க்கு 2 பொருள் வாங்குவேன். என்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்குது, இந்த கண்ணாடியே 2 கண்ணாடி வாங்குவோம். எங்கேயோ வச்சுட்டேன்னு இன்னொன்று வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் துளாராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க கவனமாக இருக்கிறதுக்கு சில வழிபாட்டு முறைகளை வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான கோவில்களுக்கு சென்று வழிபடலாம்? துளாராசி நண்பர்கள் இந்த மாதம் முழுக்க பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. மூகாம்பிகையை வணங்குறது, தாய் அம்பாளை வணங்குறது நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதம் துளாராசி. 2 ராசிகளுக்கும் பொது பலன்கள் பார்க்கலாம் சார். இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கு? பொதுவாக ஜூலை மாதம் இந்த மாதத்தில் பலன்கள் வந்து 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கணக்கெடுக்கிறோம். 30, 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து போகிறோன்னு வச்சுப்போமே. இதில் 2 மாதங்கள் தமிழ் மாதங்கள் வருது. தமிழ் மாதத்தை வச்சு தான் நம்ம பஞ்சாங்கம் குறிப்பிடப்படுது. என்னென்னா ஆனி ஆடின்னு 2 அர்த்தம். இந்த ஆனி மாதத்தில் வந்து திருமஞ்சனம், ஆனி மாதத்தில் வந்து இத்தனை விசேஷங்கள் வந்து இருக்குது. ஆடி மாதம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமான மாதம். ஆடி மாதம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாளுக்குரிய அற்புதமான மாதம். இது வந்து சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. என்ன சார் நல்ல மாதம்னு சொன்னீங்க, டக்குன்னு சூன்ய மாதம்னு கொண்டு போயிட்டீங்கன்னா, சூன்யம்னா 0, அந்த 0ல் தான் எல்லாமே இருக்குது. அது அத்தனையும் சேரக்கூடிய தன்மையை தான். அது வந்து அம்பாளுக்கு உண்டான மாதம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி வந்து சந்திரனுக்கு உண்டான மாதம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தேவிக்கு உண்டானது, அம்பாளுக்கு உண்டானது. அப்போது இந்த மாதம் முழுக்க அம்பாளுக்கு விசேஷம். ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பூரம் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு. அம்மனுடைய ஜனன அம்மா, அதாவது தெய்வத்துக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவதார தினம்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப விசேஷம். அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அந்த ஆடி பூரம் அவ்வளோ சிறப்பு. யாரை ஆண்டாள்னா பெருமாளையே ஆண்டவள் இல்லையா? அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடியது. கர்க்க மாதம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்புகள் வந்து இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. ஆக இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புது புது விஷயங்கள்லாம் வரும். இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் புதனுடைய வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது கல்விகளில் ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வர்றது, அதே மாதிரி கல்விகளில் நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வருது, புது விஷயத்தை வந்து அதில் ஏற்படப்படக்கூடியது. அந்த கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடியது, இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். ஐடி ஃபீல்டு, அதே போன்று பார்த்திங்கன்னா டெலிகாம், லாஜிஸ்டிக், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மாதத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். எப்போவுமே இந்த போர் பயம் இந்த மாதமும் நிறையா இருந்துட்டுருக்கும். விமான சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதத்தில் இந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் வந்து இருக்குது. ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விலை ஏற்றம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய விஷயங்களில் விலை ஏற்றங்கள் ஏறக்கூடியதாகவும் இருக்கும். மின்சாரத்தில் சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வரதில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காமிக்கிறதா இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள், இந்த செல்ஃபோனோட ரேட்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒவ்வொரு செல்ஃபோனோட டெலிகாமுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இந்த மாதத்தில் பார்க்கக்கூடியது இருக்குது. சிறப்பு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. துலாம் ராசி நேயர்களுக்காக நன்றி சார்.